வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, நடிக்க பிறந்தவள் அப்படிங்கிற கதையை நிர்மலா ராகவன் எழுதியிருக்காங்க. அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கதைப்பொம்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அம்மான்னு சொன்னாவே கதாநாயகிக்கு பின்னாடி 20-30 பேரோட மூளையில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் என் ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசுலேயே கதாநாயகி செய்வது எல்லாம் செய்து பார்ப்பேன். சிரிப்புடன் இது நடிக்கவே பிறந்திருக்கு, பெரிய நடிகையாக வரும்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அதுதான் டானிக்கு. தன்னை தான் யாருக்குமே ஒரு நடிகைன்னு தெரியாமலே போயிடுச்சு. என் மகளுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது என்பதில் குறிப்பாக இருந்தாங்க எங்கள் அம்மா. அம்மாவோட கனவும் நினைவாச்சு. எல்லோருக்கும் அபிமானமான குழந்தை நட்சத்திரமா ஒளிஞ்சேன். 9 வயதுல நான் வயதுக்கு மீறி வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா கலங்கியது என்னமோ அம்மா தான். போட்டி போட்டுக்கொண்டு என்னை ஒப்பந்தம் செய்ய திரைப்பட இயக்குநர்கள்லாம் வந்தாங்க. பொண்ணு பார்க்க பெரிய பொண்ணா தெரிகிறாளே, இவ குழந்தை நட்சத்திரத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு நிறைய இயக்குநர்கள் ஒதுங்கி போயிட்டாங்க. அம்மா கெஞ்சாத குறைய கெஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனா ஒருத்தர் கூட மசியல. அம்மாவோட புத்தியோ குறுக்கு வழியில் போச்சு. மகள் இனிமேல் குழந்தையா நடிக்கவே முடியாது, அதனால் வளர்ந்த மகையை நடிக்க வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு தெரியல, நான் அம்மாவோட கைப்பாவையா நிரந்தரமாகவே மனதளவில் குழந்தையாவே இருக்க போகிறேன் என்று. பருந்தாக அலைந்த இயக்குநர்கள் கண்கள் என் வளர்ச்சியில் தப்பவே இல்லை. அதிக சிரமப்பட்டெல்லாம் எனக்கு நடிப்பு சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. அது அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஒரு காட்சியை விளக்குனா அதை 5 விதமாக நடிச்சு காட்டு, இதில் உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கும் புத்திசாலி என்று பெயர் வாங்கியிருக்கேன். மரப்பாச்சி பொம்மைக்கு புடவை கட்டின மாதிரி இருக்குன்னு சில மாமிகள் முணுமுத்தாலும், திரைப்பட ரசிகர்கள் என் சுட்டித்தனத்தையும் அடிக்கடி மாறும் முகபாவனத்தையும் முழு மனதோட ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாளைக்கு 2 ஷூட்டு. கேமராவுக்கு முன்னாடி தான் நான் நானாகவே இருந்தேன். ஒவ்வொரு காட்சியிலையும் வண்ணமான ஆடைகளை உடுத்திட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். சின்ன வயசுல கூட பொம்மைகளை வச்சு நான் விளையாண்டதில்லை. கடைக்கு போகலான்னு எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போனதில்லை. ஒரு பட்டு துணி எடுத்து கொடுத்து எனக்கு போட்டு விட்டு அழகு பார்த்தது இல்லை. அதுக்கெல்லாம் எங்கே இருந்தது நேரம். அடுத்ததா முகத்தில் அவ்வளவா முதிர்ச்சி இல்லையே என பெரிய தயாரிப்பாளர்களாக தயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு மறுபடியும் பயம். என் முகத்தில் எந்தெந்த பாகத்தெல்லாம் சீர்படுத்த முடியும் என்று யோசித்து அந்த வேலையும் நடந்தது. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் வாய்க்கு வரும்போது லட்சத்தை பற்றி யாராவது யோசிப்பாங்களா? அம்மாவிற்கு லாபம் அளித்த ஒரே முதலீடு என் முகம் மட்டும்தான். ஒன்றை பத்தாக்கலான்னு யாராவது ஆசை காட்டுனா உடனே நம்பி மோசம் போகும் வர்க்கம் தான் எங்கள் அம்மா. பொன்முட்டையிடும் வாத்தாக இருந்த நான் சம்பாதித்த கருப்பு பணமெல்லாம் அம்மாவோட பேராசையெல்லாம் அழிஞ்சு போச்சு. இரவும் பகலமாக நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை என்ன செஞ்ச என்னும் கேட்கும் அறிவோ துணிச்சலோ நேரமோ எனக்கு அப்போ இல்லை. எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. கலைத்துறைக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லிடுன்னு நான் பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட என்ன பேசணும்னு முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. என் வாய்ப்புகள் அதிகரிச்சிச்சு. ஆனால் என் உடலில் செயற்கை பாகங்கள் அப்படியே இருக்குமா என்ன? முன்பு இருந்ததை விட மோசமாக மாறிடுச்சு. மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை வலி ஒரு புறம் இருந்தாலும் கண்ணாடி பார்க்கும்போது எனக்கே என்னை அடையாளம் தெரியல. இப்படியே 45 வயது எட்டிவிட்டது. என் இடத்தை பிடித்து கொள்ள சில அப்பாவி குழந்தைகள் விரைவாக பருவமடைய வழியை தேடிட்டு இருந்தாங்க. எனக்கோ அக்கால் அம்மா போன்ற வேடங்கள் தான் கிடைச்சிது. அதையும் நான் சிறப்பாகவே பண்ணினதா பத்திரிகையாளர்கள்லாம் பாராட்டி எழுதியிருந்தாங்க. ஆனால் என்ன பெருமளவில் நான் காட்சியில் வந்துட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு சில நிமிடங்கள் தான் நான் வரேன். கேவலமாகவும் அவமானமாகவும் இருந்தது. என்னை பிஞ்சிலேயே பழுக்க வைத்த விளைவு விரைவிலே தெரிஞ்சிருச்சு. என் குரலிலும் சரி என் தோற்றத்திலையும் சரி முதுமை ரொம்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. பற்கள்லாம் ரொம்பவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. சற்றே வளைந்த முதுகும் குரலில் நடுக்கம், வாய்ப்புகள் அறவே நின்று போச்சு. அது வரைக்கும் கோபமாகவும் கொஞ்சலாகவும் என்னை வழிநடத்திட்டு இருந்த அம்மாவும் மாறி போயிட்டாங்க. கண்ணுன்னு அழைச்ச நாக்கால இப்போ சனினேன்னு சொல்கிறாங்க. இதற்காக சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ரொம்பவே மன கஷ்டமாக இருந்தது.
நான் இழந்த குழந்தை பருவத்தை இந்த பணமும் புகழும் வச்சு ஈடு செய்ய முடியுமா? சில நேரத்தில் மாரடைப்பு உண்டு பண்ணிட்டு நம்மளே கூட இறந்து போயிடலான்னு அதுக்கான வழிமுறைகள்லாம் கூட நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அம்மாவும் கொஞ்ச நாளாக இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மரணம் என்னை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்னு எல்லாத்துக்கும் காட்டும் அளவுக்கு 3 நாள் நான் சாப்பிடாம இருந்தேன். கடைசியாக நடித்ததும் அப்போ தான். ஆனால் நான் எதிர்பார்த்தபடி எனக்கு நிறைவு எதுவும் கிடைக்கவில்லை. எதிர்காலத்தை நினைக்கவே பயமாக இருந்தது. இனி யாரும் என்னை ஒரு நிமிடமும் இதை இப்படி செய்ய அப்படி செய்யன்னு கேள்வி கேட்கவும் யாரும் இல்லை, வழி நடத்தவும் யாரும் இல்லை. அடுத்த நாள் முன்னாள் நடிகை தற்கொலை. அவருக்கு உறுதுணையாக இருந்த தாயின் மரணத்தை தாங்க முடியாமல் போனதுதான் காரணம் என்று நம்பப்படுகிறது என்று 2 வரியில் தினசரி ஒன்றில் 4வது பக்கத்தில் ஒரு மூலையில் போட்டிருந்தாங்க. பல பேர் அதை படிக்காமவும் போனாங்க, சில பேர் அதை படிக்கவும் செஞ்சாங்க. அதில் சில மாமிக இந்த பொண்ணுக்கு அம்மா மேலே எவ்வளோ பாசம், பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு தாம் பொண்ணையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் வந்து பிறந்திருக்கே, வார்த்தைக்கு வார்த்தை எதிர் பேசிக்கிட்டு என்று தலையில் அடித்து கொண்டாரு. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.